மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய நிவாரணம் அளிக்கும் வகையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் வயது வரம்பில் மாற்றம் செய்யும் பரிந்துரை தற்போது கவனம் ஈர்த்து வருகிறது. தற்போது 80 வயதை எட்டிய பிறகே வழங்கப்படும் 20% கூடுதல் ஓய்வூதியத்தை 65 வயதிலிருந்தே படிப்படியாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த பரிந்துரை நடைமுறைக்கு வந்தால் முதியோரின் நிதி பாதுகாப்பு வலுப்பெறும் என்பதால் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற குழு மத்திய அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் 3 முக்கிய அம்சங்கள் விவாதத்தில் உள்ளன. தற்போது 80 வயதிற்கு மேல் வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியத்தை 65 வயதிலிருந்தே வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே முதியோர் ஓய்வூதிய உயர்வு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதால் மத்திய அரசின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வயது அதிகரிக்கும் போது மருத்துவ செலவுகள் பெருகுகின்றன. இந்த கூடுதல் ஓய்வூதியம் அவசர சுகாதார தேவைகளை சமாளிக்க உதவும் முக்கிய நிதி ஆதரவாக இருக்கும். தற்போதைய நடைமுறைப்படி 80 வயதை எட்டிய ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டுமே அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% கூடுதல் தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் புதிய பரிந்துரை அமலுக்கு வந்தால் 65 வயதிலிருந்தே படிப்படியாக கூடுதல் தொகை கிடைக்கும். எதிர்பார்க்கப்படும் உயர்வு விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 65 முதல் 70 வயது வரை 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 முதல் 75 வயது வரை 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 முதல் 80 வயது வரை 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதுக்கு பின் 20% கூடுதல் ஓய்வூதியம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. கூடுதல் ஓய்வூதியம் ஏன் அவசியம் பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தின் தாக்கம், விலைவாசி உயர்வால் பழைய ஓய்வூதிய தொகை அன்றாட செலவுகளுக்கு போதாமல் போகிறது. 65 வயதிற்கு பிறகு உடல்நல குறைபாடுகள் அதிகரிப்பதால் மருத்துவ செலவுகள் பெரிதாகும். முதியோர் பிறரை சார்ந்து இல்லாமல் சுயமரியாதையுடன் வாழ இந்த இடைக்கால உயர்வுகள் பெரும் ஆதரவாக அமையும். இந்த பரிந்துரை பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டாலும் நிதிச்சுமை காரணமாக மத்திய அரசு இதை அமல்படுத்துவதில் தாமதம் காட்டி வருகிறது. இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் சுமார் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். ஆனால் ஆண்டுதோறும் அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். இருப்பினும் ஓய்வூதிய சங்கங்கள் மற்றும் நல அமைப்புகள் முதியோரின் வாழ்வாதாரம் அரசின் பொறுப்பு என வலியுறுத்துகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.